திட்டமிட்டே ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்ட பொழுது மே மாதம் 17ஆம் தேதி நம் தேசிய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையில் எங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது என்று அதில் பதிவு செய்திருந்தார். மௌனிக்கப்பட்ட அந்த ஆயுத விடுதலை போராட்டத்தை தான் அண்ணன் அவர்கள் அறிவாயுதம் ஏந்தி இன்றைக்கு நாம் தமிழர் களத்தில் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆயுதங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டுதான் இருக்கின்றதே தவிர திரும்பவும் ஆயுதங்களை நாங்கள் எடுக்கவே மாட்டோம் என்று நாங்கள் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. திருப்பி அடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு எங்கள் அன்பு அண்ணன் ஒரு கண் அசைவை கட்டளையிட்டால் போதும் எதிரிகள் எந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது ஜனநாயக களம். இந்த ஜனநாயக களத்தில் அறிவாயுதம் ஏந்தி போராடுகின்ற ஒரு அரசியல் நடவடிக்கையை தான் இந்த தேர்தல் களத்தில் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட அங்கை அனீஸ் பாத்திமா மீது பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஆனால் பிள்ளைகள் கையில் எடுக்காமல் அறிவாயுதத்தை நாங்கள் ஏந்தி இருக்கின்றோம். மாசேதும் சொல்வது போல எதிரி நாம் என்ன ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய இன எதிரி திமுக எந்த ஆயுதத்தை எடுக்கின்றதோ அந்த ஆயுதத்தை திரும்ப எடுப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. நாங்கள் தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள். எங்களுக்கு தலைமறைவு வாழ்க்கை ஒன்று புதிதல்ல. மீண்டும் நாம் தமிழர் கட்சி தலைமறை வாழ்க்கைக்கு போனால் ஒருவன் கூட என்ன செய்யாது. ஒவ்வொருத்தனும் புலியா நின்றுட்டான். நீ எல்லாம் சாக போற காலத்துல சங்கரா என்கின்ற திராவிட கூட்டம் புலிகளுடைய கூட்டத்தோட மோதி பார்க்கணும் நீங்க நினைக்காதீங்க. காவல்துறை மீதும் தேர்தல் அமைப்பின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் நாங்கள் இன்னமும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இது கொஞ்ச நாளும் ஜனநாயகம் இருக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனநாயகத்தை காப்பதும் காக்காமல் நாங்கள் இப்படியே விட்டு விடுவோம். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். குற்றவாளிகளை நாங்கள் கைது செய்தாமல் பாதுகாப்போம். ஆளுவர்க்கத்திற்கு நாங்கள் பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு காவல்துறை இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. உண்மையிலேயே ஜனநாயக நாடு என்றால் உடனடியாக அந்த ரவுடிகளை அந்த குண்டர்களை மக்கள் மத்தியில் நீங்கள் கைது செய்து பத்திரிகையாளர் மத்தியில் நீங்க நிறுத்தணும். பத்திரிகையாளர் மத்தியில் நீங்க நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டவில்லை என்றால் எங்கள் அன்பு தோழன் முன்னாடி மணிசந்தில் சொன்னது போல எங்கள் ஐயா விஸ்வகுமார் சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் பாபநாசத்தில் பாதிக்கப்பட்ட அனீஸ் பாத்திமாவிற்காக உலக தமிழினமே ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடர்ச்சியா முன்னெடுப்போம். சட்ட ஒழுங்கு என்று காவல்துறை சொல்லுது. சட்ட ஒழுங்கை மதித்துதான் அண்ணன் ஹுமாயூன் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த இடத்தில் அமைதியாக போராடிட்டு இருக்கிறோம். சட்ட ஒழுங்கை மதிச்சு இந்த சட்ட ஒழுங்கு தொடர்ச்சியாக மதிக்கப்பட வேண்டுமா, இல்லை சட்டம் ஒழுங்கு விதிக்கப்பட வேண்டுமா, ஜனநாயகம் சாக வேண்டுமா, இல்லை ஜனநாயகத்தை காவல்துறையே குழி தோண்டி புதைத்து விட்டு எங்கள் மீது நீங்கள் பழி போட நேர்ந்தால் அந்த பழியையும் எப்படி நாங்களுக்கு வரலாற்றில் இருந்து துணை தெரிய தெரியும் என்பதை இந்த இடத்தில் எச்சரிக்கையாக பதிவு செய்து விடைபெறுகின்றேன். நீதி விரைவில் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் நீதி கிடைக்கின்ற வரை நாம் தமிழின் கடைசி புள்ளை உயிரோடு இருக்கின்ற வரை நாங்கள் போராடுவோம். இது எங்கள் தேசிய தலைவர் மீதும் மாவீரருடைய ஆண்டவ மீதும் சத்தியம். நீதி கிடைக்க வேண்டும். அனீஸ் பாத்திமாவிற்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த போராட்ட களத்திற்கு வலிமை சேர்க்கும் விதமாக களத்திற்கு வந்து எங்களோடு தோல் கொடுத்திருக்கிற எங்களின் ரத்தம் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய சோழமண்டல கழகர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்கள்
தன் மகள் அனீஸ் பாத்திமாவிற்காக கண்டன பேருரையை இங்கே நிகழ்த்துவார்கள். இங்கே நிக்கிற